عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வாரமும் நாம் சில ஆயத்திற்கு உள்ள விரிவாக்கங்களை படித்து கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் எல்லாம் அமல் செய்து வருகின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுகின்றான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்முஹும் வஅமா அப்சாரிஹிம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். உலகில் யார் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இழிவாக்குகின்றான், அவர்களுடைய பார்வைகளை போக்குகின்றான், அவர்களுடைய செவியை செவிடாக ஆக்குகின்றான் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆரம்பத்துல இரத்த பந்த உறவுகளை பேணி பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி அந்த இரத்த பந்த உறவுகள் என்றால் யார், எந்தெந்த படித்தளங்களில் வருபவர்கள் எல்லாம் இரத்த பந்தங்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். ஆரம்பமாக சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உறவுகள் என்பது பலவிதம். ஆனால் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபர்ஸ்ட் வம்சாவளி தொடர், இதுவும் ரத்த பந்தம் தான். வம்சாவளி தொடர், அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய தம்பி, அத்தாவுடைய அண்ணன், இவர்கள் எல்லாம் வம்சாவளி தொடர்கள். அடுத்து திருமண வழி சொந்தங்கள், வீட்டுக்காரரு, கொழுந்தன், மாமா, மாமியாரு, சின்ன மச்சினே, பெரிய மச்சினே, இதெல்லாம் திருமண வழி உறவுகள். மூன்றாவது அண்டை வீட்டாருடைய உறவுகள், இவர்களும் இரத்த பந்த உறவுகள்ல அடங்குவாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் கூட இருந்திருக்கிறாங்கல்ல, அதனால அடுத்து சொல்றாங்க, இந்த உலகில் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இரத்த பந்த உறவுகள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து வருகின்ற வழித்தோன்றர்கள் தான் நாம். அப்போ நம்மளெல்லாம் ஈமான் கொண்ட அனைவருமே இரத்த பந்த உறவுகள். அடுத்து அஞ்சாவது ஒரு விஷயம் சொல்லாங்க, மனிதாபிமானம் என்கின்ற இருக்கின்ற அடிப்படையில் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா நபர்களும் இரத்த பந்த உறவுகள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 5 விஷயம், இந்த 5 நபர்கள் எல்லாம் இரத்த பந்த அந்த படித்தரத்துல வரக்கூடிய இந்த 5 நபருக்கும் நம்ம உபகாரம் செய்ய வேண்டும் என்று சில அதிகாரிகள் எல்லாம் அடுத்து பின்னாடி சொல்றாங்க. அடுத்து இந்த 5 நபர்கள் எல்லாம் இரத்த பந்த உறவுகள் வர்றாங்க. ஆரம்பமாக இந்த இரத்த பந்த உறவுகளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இஸ்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இரத்த பந்த உறவுகளுடைய இடத்தில் செய்ய சொல்லுகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இடத்தில் செய்யுங்கள், எந்தெந்த விஷயங்களில் செய்யக்கூடாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் வழங்குகிறது. இவரிடத்துல நீங்க இந்த அளவுதான் பழகணும், இவரிடத்தில் நீங்க இவ்வளவுதான் பழகணும் என்று யார் இடத்திலும் இட்டுக்கடு போடல இஸ்லாம் என்பது. நீங்கள் பழகுங்கள், உங்கள் இரத்த பந்த உறவுகளிடத்தில் நீங்கள் நன்றாக பழகுங்கள், நீங்கள் பழகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற யாரிடத்துல, உங்கள் இரத்த பந்த உறவுகளிடத்தில் நீங்க நன்று பழகுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீங்கள் அவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறது. இந்த இரத்த பந்த உறவுகளை பேணுவது என்கின்ற விஷயத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி, முஸ்லிம் ரெண்டுத்திலே பதிவு செய்யப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
உலக படைப்பதற்கு முன் உலகத்தை படைத்து மனிதர்களை எல்லாம் படைத்து விட்டான். மனிதர்களை படைத்து விட்டு இந்த இவங்களுக்கு இவங்கதான் உறவு, இவங்களுக்கு இவங்க தான் உறவுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவுகளிடத்தை எல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான், நீ இவ்வுலகில் வாழ்வதற்கு உனக்கு சரிதானே? இந்த உலகில் உன்னை சேர்ந்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள், உன்னை துண்டித்து வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள், இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்ட பொழுதுல அது நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இரத்த பந்த உறவு எல்லாம் சொல்லிச்சான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உன்னுடன் யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவருடன் நான் சேர்ந்து வாழ்கின்றேன், உன்னை விட்டு யார் தவிர்த்து போகின்றார்களோ அவர்களை விட்டு நான் தவிர்த்து போகின்றேன் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. உலாயிகல்லதீன லஅனஹுல்லாஹ் ஃபஅஸம்முஹும் வஅமா அப்சாரிஹிம் என்ற ஆயத்தை ஓதி காமித்தார்கள். கேட்ட உடனே சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அதிர்ச்சி, இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாச்சடா, நம் வாழ்க்கையில எத்தனை நபர்கள் நாம் எல்லாம் துண்டித்து வாழ்ந்திருப்போம், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சமூக சூழ்நிலையில் நாம் எத்தனை நபர்களை, நம் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் எல்லா நபர்களையும் நாம் எல்லாம் துண்டித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவுகிறது. எல்லா இடத்திலும் நிலவுகிறது. அண்ணன் தம்பி இல்ல, அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை, அக்கா தங்கச்சி அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை, தலா போட்டு 2 பேர் தனியா போய் வாழுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு சமீப காலங்களாக நம்முடைய சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதையெல்லாம் இஸ்லாம் என்பது ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நீங்க இரத்த பந்த உறவோட பிரிஞ்சு வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இந்த இரத்த பந்த உறவுகளை பற்றி நிறைய ஹதீசுகள் வந்திருக்கிறது. சில ஹதீசுகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீசுகள் மட்டுமல்ல, குர்ஆன் ஆயத்தும் இந்த இரத்த பந்தங்களுடைய உறவுகளுடைய விஷயத்தில் எக்கச்சக்கமான குர்ஆன் ஆயத்துகள் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் என்றால் சொல்லி காட்டுகின்றான். சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? தஸாஅலூன பிஹி, உங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டு விட்டால் ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களிடத்திலே மாத்தி மாத்தி கேட்டுக்கங்க என்பதாக சொல்லுகின்றான். பிறகு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய இரத்த பந்த உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களிடத்துல நீங்க சேர்ந்து வாழுங்க என்பதான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். பார்க்கணும், ஆயத்துல பார்க்கணும், அல்லாஹ் என்னை பயப்படுங்கள் என்று சொல்லலாம். சொல்லிட்டு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இரத்த பந்த உறவுகளை நீங்கள் உபகாரம் செய்யுங்க, உங்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, உங்களோட நல்ல முறையில இருந்துக்கங்க என்பதாக சொல்லுது. இதைத்தான் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், உங்கள் இரத்த பந்த உறவுகளுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்வது என்பதாக நமக்கு இந்த ஆயத்தை தெளிவுபடுத்துகிறது. நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த இரத்த பந்த உறவுகளை பற்றி சொல்லுகிறது. இன்றைக்கு அண்டை வீட்டாளரிடத்திலும் நம்முடைய ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, சொத்துகள் என்கின்ற விஷயத்தில் நாம் எல்லாம் பிரிந்து போகிறோம். தன்னுடைய கணவனுடைய சொத்துகள் என்கின்ற விஷயத்தில் நாம் எல்லாம் பிரிந்து இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி ஃபதஹே மக்காவிற்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எப்போ இந்த நம்முடைய அரபிய மண்ணிற்கு எடுத்து சொல்ல வந்தார்களோ, அவர்கள் ஆரம்பமாக சொன்ன ஒரு விஷயம், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இணை வைக்காதீர்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். அடுத்து சொன்னதாக ஒரு விஷயம், நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் இணைந்து வாருங்கள், அவர்களை நீங்கள் ஒருபோதும் துண்டித்து விடாதீர்கள் என்பதாக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு எல்லாம் நான் கூறுவேன். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் பலஸ்தீனத்துல வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த பலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்தவன் ஹிர்கல் என்கிற ஒரு காபிர். ஹிர்கல் என்கிற நாட்டினுடைய பலஸ்தீனத்தினுடைய மன்னன் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விடுகின்றான். மக்காவிலிருந்து வியாபாரத்துக்கு ஆள் வந்தவனை தெரிஞ்சவனே அந்த ஹிர்கல் என்கின்ற மன்னன் அவங்களை கூட்டு வாங்க என்பதாக சொல்லுகின்றான். உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்திற்கு, வியாபார கூட்டத்திற்கு தலைவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் அழைத்து வாருங்கள் அவர்கள் என்று சொன்னோடனே உடனே பலஸ்தீன கோட்டைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிர்கல் என்கின்ற
மன்னன் கேட்கின்றான், உங்களிடத்துல முஹம்மதுன்னு ஒருவர் வந்திருக்கிறாரே, முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் உங்கள் என்ன விஷயத்தை செய்ய சொல்லி ஏவுகிறார்? உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பதில் அளிக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தை இணை வைக்காதீங்க, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பழைய விஷயங்களை நீங்கள் தவிர்த்தீர்கள். உங்கள் ஜாகிலியா காலத்தில் ஒரு சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்கி இருப்பீர்களே, ஜாகிலியா காலத்தில் நீங்கள் சில கலாச்சாரங்களை பின்பற்றி இருக்கிறீர்களே, அதையெல்லாம் விட்டுடுங்க, இரத்த பந்த உறவோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்பதாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மன்னிடத்துல பதில் அளிக்கின்றார். பார்க்கணும், ஏதோ இஸ்லாம் தொடங்கி ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைச்சி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகோ இதை சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். எப்போ? இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னார்கள். அதுவும் எதற்கு பிறகு? நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், தொழுகை நின்னாட்டுங்கள், சக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளாக உங்களுடைய சொந்தங்களுடன் நீங்கள் இணைந்து வாருங்கள், அவளுக்கு என்னென்ன ஹக்குகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் சரிவர செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும், இன்றைக்கு சமூகங்கள் எப்படியெல்லாம் இந்த இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் எல்லாம் சீர்கெட்டு சென்றிருக்கிறதை நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும். உறவுகளை பேணும், உறவு, நம்முடைய இரத்த பந்த உறவுகளை பேணணும். அதை எப்படி பேண வேண்டும், அதை யாரிடத்தில் பேண வேண்டும், இதையெல்லாம் இஸ்லாம் நிறைய சொல்லி காட்டுகின்றது. இந்த இரத்த பந்த உறவுகளை பேணுவது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இதை சொல்லுகின்றார்கள். அம்ர் இப்னு அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். உடனே அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிற்கு சென்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நீங்கள் யார்? பெருமானார் கேட்கிறாங்க, எப்போ இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி யாரும் தெரியாது இல்ல, நபினா யாரும் தெரியாது இல்ல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், நான் முஹம்மதுன்னு தூதர். தூதர்னா ஒண்ணுக்குள்ள கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, உங்களிடத்துல நான் நல்ல விஷயத்தை ஏவுவதற்கு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல விஷயம்னா எப்படிப்பட்ட விஷயத்தை எங்களிடத்துல நீங்க ஏவ வந்திருக்கிறீங்க? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலளித்தார்களாம், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தை இணை வைக்காதீங்க, உங்களுடைய இரத்த பந்த உறவுடைய விஷயத்தில் நீங்கள் சரிவர நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த இரத்த பந்த உறவுகளை பேணுதல் என்கின்ற விஷயம் என்பது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த இரத்த பந்த உறவு என்கின்ற ஒரு விஷயம் நம்முடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அன்றையிலிருந்து நாளை கியாமத்து நாள் வரை எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இரத்த பந்த உறவு. நாமெல்லாம் இன்றைக்கு உலகத்திற்கு நாம் வந்ததுடைய நோக்கம் நல்ல அமல் செய்யணும். ஏன்னா பாவமான உலகம். இன்றைக்கு இந்த மொபைல் போன் ஒரு சைட்டா வந்துச்சோ, அன்னையிலிருந்து நம்முடைய சமூகங்கள் எல்லாம், நம்ம சமூகம் மட்டுமல்ல எல்லா சமூகங்களும் நல்ல விஷயங்களை விட்டு வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு வேற செல்போன்ல ஏஐ புதுசா என்னமோ ஒரு ப்ரோக்ராம் செல்போன்ல. இப்ப இந்த மாதிரி இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ஏற ஏற நம்முடைய சமூகங்கள் எல்லாம் பின்தங்கிய நிலைக்கு சென்று கொண்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய ரிசர்ச் இது சொல்லுது, இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, இந்த மொபைலினுடைய வளர்ச்சி ஏறிக்கொண்டோ செல்லுதோ, இன்னைக்கு இந்த வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே செல்லுதோ, அன்றைக்கு நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி செல்லும், பின்னாடி செல்லும், போயிட்டே இருக்கும். இவனும் வாழ்க்கையில முன்னாடி வர சரித்திரம் கிடையாது, பின்னாடி போயிட்டே இருப்பான். ஆனா இன்றைக்கு அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மொபைல் இருக்கிற டெக்னாலஜியும் அவளை இருந்த இடத்துல தன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள நிமிடத்துல இவன் என்ன சொல்றான், தன்னுடைய பல மைல்களுக்கு அப்பா இருக்கிற தன்னுடைய அத்தாவோட வீடியோ கால்ல பேசுறான், நேரடி பேசுற மாதிரி இருக்கு. அந்த லெவல்ல தான் இன்றைக்கு சமூகத்தின் மொபைல் போனுடைய வளர்ச்சி அடைந்து விட்டது. சொல்கிறார்கள், இன்றைக்கு உங்களுடைய சமூகம் பின்னாடி செல்லும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி முன்னேறி கொண்டே செல்வதோ அப்பொழுது உங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி பின்னாடி சென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம், இந்த பாவமான உலகத்துல நம் அல்லாஹ்விடத்திலும் ஏதேனும் நம்மளால முடிஞ்ச ஒரு 2 தொழுகையை தொழுதோ 2 திக்ரு ஓதியோ அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த சுவனத்தை பெறணும். அதுதான் நம்ம ஆசை.
நீங்கள் அதையெல்லாம் பெறுவதற்கு நீங்கள் இரவு முழுக்க நின்று வணங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் 5 நேர தொழுகையை தொழுது விட்டு சில விஷயங்களில் நீங்கள் சரியாக இருந்தால் போதும், அல்லாஹ் அந்த சுவனத்தை உங்களுக்கு அளிப்பான். இன்னைக்கு நாமெல்லாம் நினைப்போம், நிறைய சம்பாதிக்கிறாரு ஒருத்தர், நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனா கையில காசு தங்கல. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல ஒரு மனிதன் கேட்டாராம், அலியே, எனக்கு நிறைய நான் சம்பாதிக்கிறேன், இப்படி நிறைய நான் கோடியா சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த காசு என்பதே கையில நிக்கல. அப்படி ஒன்னன் பின் ஒண்ணு செலவு மேல செலவு, அந்த செலவு, வீட்டு செலவு, ஜாமான் செலவு, மருத்துவ செலவு, பிள்ளைங்க படிக்கிற செலவு, இப்படி செலவுக்கு மேல செலவா வந்து இந்த காசெல்லாம் அழிஞ்சு போயிருது. ஏன், எதனால? அலி ரலியல்லாஹு ஒரு மனிதர் கேட்கிறாராம். அதுக்கு உடனே அலி ரலியல்லாஹு ஒரு 3 விஷயத்தை அந்த மனிதத்துல கேட்டார். ஒரு 3 விஷயத்தை அந்த மனிதத்துல கேட்கிறார். என்ன தெரியுமா? முதலாவதாக அலி ரலியல்லாஹு வார்த்தையை கேட்டார்கள், நீங்க ஃபஜர் நேரத்துல தூங்குற ஆளா? அந்த மனிதர், இல்ல அப்பெல்லாம் தூங்க மாட்டேன். திரும்பி மற்றொரு கேள்வி கேட்டால், நீங்க வயோதிகர் இடத்துல நீங்கள் பெருமை அளிப்பீர்களா? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிச்சத்தை வச்சு வயோதிகர் இடத்துல நீங்கள் பெருமை அளிப்பீர்களா என்று கேட்ட உடனே அவர்கள், இல்ல அப்படியெல்லாம் இது இல்லை. மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது நீங்கள் சுயநலமாக உங்களுக்கு மட்டுமே நீங்கள் துஆ செய்வீர்களா? பெற்றோர்களுக்கு நீங்க யாருக்கும் செய்ய மாட்டீங்க. ஆனா ஒரு துஆ நீங்கள் கேட்டால் நீங்க உங்களுக்கு மட்டும்தான் கேட்பீங்க, மற்ற யாருக்கும் கேட்க மாட்டீங்க. அப்படி ஒரு துஆ நீங்க செய்யறீங்களா என்று கேட்ட மனிதன், ஆமா. நான் சொன்ன 3 விஷயமும், மேல சொன்ன 2 விஷயம் அந்த மனிதர் செய்யல. ஆனா 3வது ஒரு விஷயம், என்ன விஷயம்? உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம், துஆ கேட்கின்ற விஷயம், அது ஒரு தாய் தந்தையருடைய விஷயம் நம்ம செய்ய வேண்டிய கடமை தானே, ஒரு உபகாரம் தானே. இரத்த பந்தன்ற அடிப்படையில அவங்களுக்கு பார்த்தா துஆ செய்யணும். அப்ப உங்களுடைய தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? துஆ கேட்கின்ற பொழுதுல உங்களுடைய தாய் தந்தை விஷயம் நீங்க துஆ கேட்காம இருக்கிறீங்க. அதனால நீங்கள் கோடியா சம்பாதிச்சாலும், லட்சமா சம்பாதிச்சாலும், ஏதேனும் ஒரு செலவு மூலமா அந்த சொத்து உங்களை விட்டு போயிடும். இதைத்தான் நிலையில சொல்கிறார்கள். அப்போ இடத்தில் நாம் விளங்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எப்பொழுது துஆ கேட்டாலும், எந்த விஷயம் செய்தாலும், அதில் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுடைய விஷயமாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கும் அவருடைய பங்கை சேர்த்து செய்யுங்கள் என்பதாக இந்த சம்பவ நிகழ்வு என்பதை நமக்கு எல்லாம் வலியுறுத்துகிறது. பார்க்கிறோம், இன்றைக்கு தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசி சொத்தினுடைய பிரச்சனையின் காரணமாக பிரிந்திருப்பவர்கள் எத்தனையோ நபர்கள். உண்மைதானே? பார்க்கிறோமா இல்லவா? எத்தனையோ நபர்கள் தாய் தந்தையர்களை அடிக்கிறார்கள். சமீப காலத்தில் கூட கம்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. தன்னுடைய மகன் குடிபோதையில் தன் தாயிடம் தப்பாக நடந்து கொள்ளால் தாயவன் கொன்றுச்சு. இப்படிப்பட்ட பிள்ளையே எனக்கு தேவையில்லையே அப்படி என்று சொல்லி கொன்றுச்சு. சமீப காலத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்ப இவ்வளவு ஒரு கோர நிகழ்வு நம்முடைய சமூகங்களில் அரங்கேறி இருக்கிறது. இப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால், நம்முடைய உள்ளங்கள் என்பது சுத்தமாக இல்லை. யாரை நினைத்தாலும், யாரை பார்த்தாலும் தவறாக ஒரு சிந்தனை. தன்னுடன் உடன் பிறந்த சகோதரியை பார்த்தாலும் ஒரு தவறான சிந்தனை. தன்னுடன் தாய், தன்னை பெற்றெடுத்த ஒரு தாய், அவளை பார்த்தாலும் ஒரு தவறான சிந்தனை என்று சொன்னால் அவனுடைய உள்ளங்களில் அழுக்கு இருக்கிறது. அதை அவனை சுத்தம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். இப்ப சொல்லுகிற ஒருவனுக்கு ரிஸ்க், தன்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமா கிடைக்கணும் அப்படி என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை விசாலம் அடையனுடைய வாழ்நாள் என்பது விசாலம் அடையணும். அதற்கு நான் என்ன செய்யணும் என்று சொன்னால், நீங்கள் வேறொன்றும் செய்ய தேவையில்லை. இரவு முழுக்க நின்று தொழுவ தேவையில்லை. ஏதோ 5 நேர தொழுகையை தொழுது சில விஷயங்கள் செய்தால் போலும். அதில் ஒன்றுதான் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுடன் இருக்கின்ற விஷயம் நீங்கள் சரிவர நடந்து கொள்ளுங்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கின்றாராம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எல்லாம் எனக்கு நான் ஒரு அமல் செய்யணும் ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஆனால் அந்த அமல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அந்த அமலை செஞ்சா நான் என்ன செய்யணும்? நான் சுவனத்துக்கு போயிடணும். அப்படி ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க என்பதாக ஒரு மனிதர் கேட்கின்றார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கூட இணை வைக்காதீர்கள். வஅகீமு ஸலாத், தொழுகை நியாட்டுங்க. வஆத்து ஸகாத், ஜகாத்தை சரிபர கொடுங்க. யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. யார் யாருக்கு கொடுக்க கூடாதோ அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அடுத்து சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, யஸில் ரஹிமஹு, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையில் இணைந்து வாழுங்கள். இந்த விஷயங்கள் இப்ப நான் மேல் சொன்ன 4 விஷயங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் சுகுணத்தினுடைய கதவு உங்களுக்கு திறந்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் நம்ம எல்லாம் ஆக்குவானாக. இப்ப பார்க்கணும், இன்றைக்கு நாம் துஆ கேட்டால் ஒன்று நம் விஷயத்தை எல்லாம் புரிய வேண்டும். நாம் எப்பொழுது ஒரு துஆவை கேட்டாலும் நம்முடைய துஆக்களில் இந்த ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு விசாலமான ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ். நம்ம எல்லாம் எந்த துஆவை கேட்டாலும் இதுக்கு எதை வேணா விடுவோம், ஆனா இந்த ஒரு விஷயம் நம்மளால விட மாட்டோம். உண்மைதானே? இப்ப யாருன்னா எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ்னு கேட்போம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாரி வாரி வழங்கக்கூடியவன். ஆனால் அல்லாஹ் நம்ம எதை செய்ய சொல்றானோ அவன் செய்ய சொல்லுகின்ற விஷயங்களை நம்ம எல்லாம் பொதுபோக்காக இருக்கணும். அல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், எவன் தன்னுடைய இரணம், அதாவது தன்னுடைய வாழ்க்கை எவனுக்கு விசாலமாக வேண்டும் என்று நினைக்கின்றானோ, நீண்ட ஆயுளோடு நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அவனெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை செய்து கொள்ளட்டும். என்னவென்று தெரியுமா? உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் இருக்கின்றார்களே, வம்சாவளி சொந்தமாக இருக்கும் சரி, திருமண பந்த சொந்தமாக இருக்கும் சரி, இவர்களிடத்தில் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். இப்ப பார்க்கிறோம், இன்றைக்கும் சமூக சூழல்களில் எத்தனையோ விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு விஷயத்தை இங்கு பதிவு செய்கின்றார்கள். பல நபிமொழிகள் இதற்கு சான்றாக அமைகிறது. ஒரு ஊர்ல என்ன செஞ்சா ஒரு மனிதர் வாழ்றாரு. இப்ப அந்த ஊர்ல அவர் தான் பெரியார், ஆனால் அந்த ஊர்ல மற்றொரு ஊர்ல வாழ்றாரு, மிக ஏழை. அந்த ஊர்ல அவர் மிக தாழ்ந்தவர். இப்ப உடனே அந்த பணக்காரருக்கு ஒருத்தர் கேட்டாரா, ஏங்க நீங்க இவ்வளவு பணக்காரர் இருக்கிறீங்களே, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் மிக ஏழை, அவங்களுடைய சொந்தம் தானே? அவர் சொன்னாரு, ஆமா. ஏன் அவங்களோட சேர மாட்டேன்றீங்க? இல்ல, ஏன் அந்தஸ்துக்கு அவன் இல்ல, என்னோட சொந்த செல்வங்கள் அவன் இல்ல, நான் ஏன் அவனை சேரணும் என்று சொன்னாராம். உடனே அந்த ஏழைக்கு போய் கேட்கிறாங்களா, இப்ப இந்த ஊர்ல நீங்க தான் ரொம்ப ஏழை, இப்போ இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு, அப்போ உங்களோட சொந்தம் தானே? உடனே அந்த அவரை ஏழை சொன்னானா, ஆமா என்னுடைய சொந்தம் தான், அவரை நெருங்கிய உறவு, ரத்த உறவு கூட. சரி, ஏன் அவரோட நீங்க சேர்ந்து வாழ மாட்டேன்றீங்க? எங்க நானே சேர்ந்து வாழ்ந்தாலும் ஏன் அவருடைய அந்தஸ்து எனக்கு இல்லைன்னு என்னை எப்போ பார்த்தாலும் விரட்டி விட்டுறாங்க என்பதாக பார்க்கணும். அப்போ இந்த நிகழ்விலிருந்து நம்ம எல்லாம் ஒன்றே ஒன்று நமக்கு நன்றாக விளங்குகிறது. இந்த உலகில் எவனிடத்தில் சொத்து செல்வங்கள்லாம் இருக்கின்றதோ அவனை தேடி தன்னை சுற்றி இருக்கின்ற சொந்தம் எல்லாம் தேடி வரும். இந்த உலகில் எவனிடத்தில் சொத்து செல்வம் எல்லாம் இல்லையோ அதே உறவு அவனை எத்தி ஒரு மூளைக்கு தள்ளும். இதையும் இந்த சமூகங்களில் நாம் எல்லாம் ஒரு பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையா இல்லையா? சமூகங்களை பார்க்க எவனிடத்துல சொத்து இருக்கிறோம் அவனை எல்லாம் சூழ்ந்து எல்லாம் வருது. சொத்து செல்வம் இருக்கிற அவனை தேடி எல்லாம் வருது. அவ எதையும் தேடி போகல, அவனை தேடி சொந்த வருது. ஏதோ நல்ல விஷயம் பண்ண போனா அதை எடுத்து செய்வதற்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு, மக்களிடத்துல ஏவுவதற்கு ஒரு ஆள் இருந்தால் அதையும் செய்து கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நம் சமூகங்களில் நீடித்திருக்கக்கூடிய ஒரு நிலை. எவனிடத்துல சொத்து இருக்கிறதோ அவனெல்லாம் நன்றாக வாழ்கின்றான், ஆனால் தனக்கு கீழே தன்னை நெருங்கிய சொந்தமாக இருப்பான் அவனிடம் சேர்ந்து வாழ்வதில்லை. இதுதான் இன்றைக்கு சமூகத்தின் நிலைமை. ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம் நம் சுகுணம் வேண்டும். யாரெல்லாம் எனக்கு நல்ல சுகுணத்தை கூட துவா கேட்போம். இதையும் ஒண்ணு கேட்போம், யாரெல்லாம் நம் மரணிக்கும் தருவாயில கனிமா லாயிலாக கொடுத்துரு, யாரெல்லாம் நான் மரணித்த பிறகு நாளைக்கு சுகுணம், நாளைக்கு மேல போயிட்டு கியாமத்தினால எனக்கு சுகுணத்தை வாஜிபாக்கணும்னு கேட்போம். அப்போ அதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். இரத்த பந்த உறவுகளை எவன் துண்டிக்கின்றானோ அவன் ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவன் ஒருவன் இந்த உலகிலே இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வானோ, தன்னுடைய அண்டை வீட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் உலகில இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழுகின்றானோ அவன்
ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிற இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் ரெண்டிலே சஹீஹ்ல பதிவு செய்யப்படுது. பார்க்கிறோம் இன்னைக்கு இரத்த பந்த உறவுகள் எந்தெந்த சபைகளில் இருக்கின்றார்களோ அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கவில்லை. எந்தெந்த கூட்டத்தில ஒரு சபை ஏதோ ஒரு சபையா இருக்கட்டும், எந்தெந்த நற்காரியங்கள் நடக்கின்ற சபைகளில் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வோர் இருக்கின்றார்களோ அந்த துண்டித்து வாழ்பவருடைய கூட்டங்களில் ரஹமத்தான வழக்குகள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அந்த கூட்டத்தில் துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். இதற்குத்தான் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெரும் பெரும் சபைகளில் துஆ கேட்பதற்கு சற்று யோசிப்பார்கள். ஏன் இந்த கூட்டத்துல இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வன் இருந்திருந்தால் என்று சொன்னால் நம்முடைய துஆ ஒப்புக்கொள்ளாமல் போயிருங்க, அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யறது என்று சற்று சிந்திப்பார்கள். இப்ப இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுது. ஒவ்வொரு ஜுமாவினுடைய நாளன்று, அன்றைக்கு வியாழக்கிழமை ஜுமா முடிஞ்சு அன்றைக்கு இது ஜுமா முடிஞ்சு அன்றைய நாளுடைய இரவு மகரிப் முடிச்சுட்டு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை இருக்கிறார்கள் அவங்க காலத்துல. அப்போ பெரும் பெரும் சபைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜுமாவை முடித்து விட்டு அன்றைக்கு மகரிபுடைய ஒரு சபையில் நிறுவார்கள். அன்றைக்கு ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபைக்கு வருகின்றார்கள். சபைக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இந்த கூட்டத்தில் யார் இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்பவன் இருக்கின்றானோ அவன் இந்த கூட்டத்தை விட்டு தயவு செய்து எஞ்சி போயிருங்க, யார் இந்த கூட்டத்துக்கு வேணாம் இருந்தாலும் சொல்றாங்க. உடனே யாருமே இல்லை, 3 பேர் சொன்னாங்க நீ எஞ்சி போயிருங்க, வேணாம் எஞ்சி போயிருங்க என்பதாக சொன்னாங்க. உடனே யாருமே எஞ்சிக்கல. சரி இல்ல போல ஒரு சபையை நடத்தி முடிச்சுனாங்க. இந்த சபை முடிந்த உடனே ஒரு வாலிபர் எந்திருக்கின்றார். ஒரு வாலிபர் எஞ்சி உடனே அவனுடைய நெருங்கிய உறவான அவனுடைய காலமா அவனுடைய நெருங்கிய உறவு யாரோ ஒருத்தவங்க போய் இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்ந்திருந்தார். உடனே அவங்களுடைய இரத்த பந்த உறவை சொன்னாங்களா, உடனே போறாங்க. உடனே அவருடைய இரத்த பந்த உறவு சொந்தக்காரங்க கேட்கிறாங்க, ஏன் இங்க வந்த, நீதான் இவ்வளவு சட்டம் போட்டு போயிட்டு ஏன் இங்க வந்த? இல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, எவன் ஒருவனுடைய இரத்த பந்தை முறித்து வாழ்வான் இருக்கின்றானோ அவனுடைய அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட இரத்த பந்த உறவை நான் இணைந்து வாழலான்னு வந்தேன் என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த அந்த இரத்த பந்த உறவுக்காரர் சொன்னாங்களா, இப்பா நீ போ, அவங்க எதற்காக சொன்னாங்க இப்ப கேட்டு வா என்பதாக சொல்றாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடத்துல போய் கேட்கின்றார்கள், நீங்க இப்படி சொன்னீங்களே இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்பவனுடைய அமல் என்பதே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படாதுன்னு சொன்னீங்களே, அப்போ ஏன் இவ்வாறு சொன்னீங்க என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் செவியிட்டு இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நான் செவியிட்டு இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். நாமெல்லாம் பார்க்கணும் சம்பவங்களில் இதுவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளன்று வியாழக்கிழமை இரவுல நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். இவன் இவ்வளவு ஒரு தவறு செஞ்சிருக்கான், இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கான் என்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். ஆனால் எவன் ஒருவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ அவனுடைய அமல் என்று அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படாது. அப்ப எவன் ஒருவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ அவருடைய அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படாது. நாம் நல்லது செஞ்சிருக்கோம், கெட்டது செஞ்சிருக்கோம், இதையெல்லாம் அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டாதவங்க தெரியும். பார்க்கிறோம் இதுவும் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த விஷயம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டப்படும். இதுவே இவ்வளவு உங்க மீது இவ்வளவு ஸலவாத் ஓதிருக்காங்க, இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டப்படும். உலக ஈரோடு தலைவரான சாந்தலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நம்முடைய அமல் எல்லாம் ஓதிய ஸலவாத் எல்லாம் அவர் இடத்துல எடுத்து காட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள், நாளைக்கு மறுமையில எப்படி அவருக்கு நமக்கு சிபாரிசு செய்வார்கள் என்பதை எல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகில நம்ம மிகவும் பாவம் செய்யக்கூடிய
குலிக்கல் இன்சான லஐஃபா என்பதாக எல்லாம் சொல்லி மனிதன் அனைவரும் பலகீனமானவர்கள் சொல்லுகின்றார். அப்ப நம்ம உலகில் எவ்வளவெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், தினம் தினம் அனுதினம் காலையில் எஞ்சது இன்றைய வரை ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட வாழ்க்கையில, எப்படியோ நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பாவம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய அமலை எல்லாம் எடுத்து பார்த்தார் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த கண் என்ற ஞாபகத்திற்கு ஈடாவார். அப்புறம் எப்படி அல்லாஹ் நம்ம சுவனத்துல கொடுத்து வைப்பான்? அப்போ நம் சுவனத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஷஃபாஅத் செய்பவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவர்கள் இடத்திலேயே நம்முடைய அமலுடைய பட்டோலை எடுத்து காமிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற அமல் எதற்கு, நாம் தொழுகின்ற தொழுகை எதற்கு? இதெல்லாம் சொல்லுகின்ற விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் என்றைக்கு இரத்த வந்த உறவுகளை இணைந்து வாழுகின்றோமோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய பணி என்பது நேராகிவிடும். இந்த உலகில நமக்கு சில தண்டனைகள் மறுமையில கொடுக்கப்படும், சில தண்டனைகள் இந்த உலகத்திலே கொடுக்கப்படும், நாளை மறுமையிலும் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் செய்தால் இந்த உலகத்திலும் தண்டனை கொடுக்கப்படும், நாளைக்கு மறுமையிலும் தண்டனை கொடுக்கப்படும். அப்படி ஒரு மோசமான செயல் என்னவென்றால், இந்த உலகில யாரெல்லாம் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழுகின்றார்களோ அவருக்கு இந்த உலகிலேயும் அவருக்கு தண்டனை கிடைக்கும், நாளை மறுமையிலும் அவருக்கு தண்டனை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுது, சுனன் திர்மிதி, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறு உலகில் அல்லாஹ் தண்டிப்பதுடன் இவ்வுலகிலும் அல்லாஹ் தண்டனை தருவதற்கு மிக தகுதியான ஒரு குற்றம் என்னவென்றால் இவ்வுறவுகளை துண்டித்து வாழ்வது என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல அக்கிரமம் செய்து வாழ்பவர்கள் சொன்னார்கள். உலகில் அநியாயம் செய்பவர்களும் இரத்தபந்த உறவுகளை அவர்களுடைய விஷயத்தில் அக்கிரமம் செய்பவர்களும் அவர்களை துண்டித்த வாழ்பவர்களும் இவ்வுலகிலும் தண்டனை கொடுக்கப்படும், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். இந்த உலகத்துல வாழ்கின்ற நாம் சாதாரண ஒரு சுடுதண்ணி கையில மட்டுமா தாங்க முடியல, மெழுகுவத்தினுடைய சூட்டை தாங்க முடியல, ஒரு தீப்பெட்டி பூச்சியினுடைய சூட்டை நம்மளால தாங்க முடியல, சாதாரண அந்த வெயிலுடைய தாக்கத்தை நம்மளால தாங்க முடியல. நாளைக்கு மறுமையினுடைய நெருப்புடைய அளவு என்னன்னு தெரியுமா? இந்த மறுமையினுடைய ஒரு துளி நெருப்பு தான் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா நெருப்புகளும். மறுமையில் இருக்கின்ற ஒரு துளியினுடைய நெருப்பு தான் இன்றைக்கு இந்த உலகில இருக்கின்ற நெருப்பு. பார்க்க மறுமையினுடைய அந்த வெப்பம், அந்த தாக்கம் என்பது எவ்வளவு இருக்கும் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நெருப்பிற்கு பக்கத்துல செல்வதற்கு முன்னாலே நம் மூளை உருகி ஊற்றி நம்ம காலுக்கள் வந்துடும். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு நாம் எல்லாம் தள்ளப்படுவோம். எப்ப ஒன்று தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய இரத்த பந்த உறவு இருக்கிற நீங்கள் அக்கிரமம் அநியாயம் செய்கின்றீர்களோ அப்போ உங்களுடைய நிகழ்வு என்பது உங்களுடைய ஈரோடுகளும் தண்டனை உங்களுக்கு நிகழ்த்தப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நம் வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் இவ்வுலகில் வாழ்வதற்கு நம்ம எல்லாம் தகுதி இல்லை. இவ்வளவு ஒரு அமல் செஞ்சு நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இவ்வுலகில நம்ம வாழ்வதனுடைய மற்றொரு நோக்கம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுத்துரு, யாரா உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை கொடுத்துரு என்றுதான் நம்மள துஆவிலே கேட்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை இவ்வாறு சஹாபா பெருமக்கள் எல்லாம் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டு அபூதாவுதிலும் விஷயம் பதிவு செய்யப்படும். ஹதீஸுல் குத்ஸினா அல்லாஹ் ஸ்ட்ரைட்டா அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவித்து காட்டுவாங்க தான் ஹதீஸுல் குத்ஸி. அப்போ ஹதீஸுல் குத்ஸில பதிவு செய்யப்படுது, எவன் ஒருவன் இவ்வுலகில் அல்லாஹ் சொல்லுகிறான், எவன் ஒருவன் உலகில இரத்த பந்த உறவை துண்டித்து வாழுகின்றானோ அவனை நானும் துண்டித்து வாழுகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். எவனொருவன் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றானோ அவனுடன் நானும் சேர்ந்து வாழுகின்றேன் என்பதாக ஹதீஸுல் குத்ஸில பதிவு செய்யப்படுது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு இல்லை என்றால் இவ்வுலகில் அல்லாஹ் கொடுக்கின்ற எந்த ஒரு நியமத்தும் நமக்கு பெரிதாக தெரியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் தான் தனித்தவன், அவன் தான் ஒருவன்,
அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் பெறப்படவும் இல்லை என்றெல்லாம் குர்ஆன் வசனம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. அவன் தான் நாட்டங்களை நாடுபவன். நமக்கு என்ன தேவையோ அந்த ரிசுக்கை கொடுப்பவன் அவனே. நமக்கு எந்த இடத்துல உயிர் போகணும் எழுதி வைத்திருப்பவனே. அப்போ அப்படிப்பட்டவனுடைய தொடர்பு, அப்படிப்பட்டவனுடைய பொருத்தம் நமக்கெல்லாம் இல்லை என்று சொன்னால், நம்மெல்லாம் இந்த உலகில் வாழுகின்ற வாழ்க்கை எதற்கு? மற்ற மனைவி மக்கள் எதற்கு? சொத்து செல்வங்கள் எதற்கு? நாமெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் உங்களுடைய நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ரத்த பந்த ஒருவன் நல்லா தான் இருக்கீங்க, நீங்க சேர்ந்து வாழுவீங்க. ஆனால் அந்த ரத்த பந்த உறவுகள் மற்ற அவங்களுக்கு எதிரே இருக்கின்ற ரத்த பந்த உறவுகள் துண்டிக்கின்றார்கள். நீங்கள் சிரிச்சு பழகுனா உங்களை மறைக்கிறாங்க. நீங்கள் நல்ல விதமாக ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அதை தட்டி கழிக்கின்றார்கள். நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் தெளிவாக நடந்து கொண்டால் அவர்களும் அதை ஏறெடுத்து பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகில் வாழ்கின்றால் நீங்க நல்லா தான் நடந்துக்கிறீங்க. ரத்தமந்த அவர்களிடத்துல நீங்க என்னதான் சிரிச்சு பழகினாலும் பேசி பழகினாலும், ஆனால் அவங்க அதையெல்லாம் தட்டி கழித்து விடார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்கின்றான் என்று சொன்னால், நீங்கள் அதே நிலையில் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வினுடைய உதவி என்பது நீங்காதிருக்கும். அல்லாஹ்வினுடைய உதவி என்பது நீங்காதிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயம் முஸ்லிம் கிதாபுல பதிவு செய்யப்படுது. பார்க்கிறோம், எவன் ஒருவன் நீங்க ரத்த பந்த உறவுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறீங்க, உபகாரம் செய்கிறீர்கள், ஹக்குகளுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறீங்க, எல்லா விஷயமும் கரெக்டாக செய்றீங்க, ஆனா அவர்கள் உங்களை துண்டித்து விடுறார்கள். நீங்க நல்ல முறையில இருக்கிறீங்க, ஆனா துண்டித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட காலமெல்லாம் நீங்கள் இருக்குகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி நீங்காத இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இமாம் பெருமக்கள் பதிவு செய்கின்றார்கள். நாம் எப்படி இரத்த பந்த உறவிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். சின்மன் கதாக், உங்களை அவர்கள் துண்டித்தால் நீங்கள் அவர்களை சேர்ந்து வாழுங்கள். உங்களை துண்டிச்சாலும் நீங்க அவர்களை சேர்ந்து வாழுங்க. உங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்தாலும், உங்களை இரத்த பந்த உறவு என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர்கள் கெடுதியான விஷயங்களை நாடினாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்க செய்யுங்க என்பதாக இஸ்லாம் நமக்கு எல்லாம் வலியுறுத்துகிறது. உங்களை அவர்கள் துண்டித்து வாழ்ந்தால் நீங்க சேர்ந்து வாழுங்க. நீங்கள் அவர்களை அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் நீங்கள் நல்ல முறையில் அநியாயம் செய்யாத வாழ்வுக்கு நடந்து கொள்ளுங்கள். உங்களை அவர்கள் கெடுதி செய்து அவருக்கு நினைத்தாலும் கூட நீங்கள் அவருக்கு நலவை நாடுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு எல்லாம் வலியுறுத்துகிறது. வேற எந்த ஒரு மதத்திலும் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் இந்த இரத்த பந்தத்தினுடைய உறவு. யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவனிடத்துல நீங்க எப்படி பழகணும், பிள்ளைகளோட விஷயம், உடைய அண்டை வீட்டாரோட விஷயம், ஒரு இரத்த பந்தோட விஷயம், சச்சா மாமா குப்பி சின்னத்தா பெரியத்தா மாமியார் மதங்கள் அத்தா அம்மா தங்கை தங்கச்சி, இப்படி எல்லாருடைய விஷயத்திலும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. நம்ம இரத்த பந்த உறவுகளுக்கு அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். இப்ப உலகில ஒரு ஊர்ல ஒருத்தர் வாழ்றாரு, அவர்கள் எல்லாம் உலகில பார்த்தா நல்ல லட்சமா சம்பாதிப்பாரு, ஆனால் ஊருக்கு நிறைய கொடுப்பாரு, தன்னுடைய உறவுக்கு கம்மியா கொடுப்பாரு. ஊருக்கு ஒரு 50,000 கொடுக்கிறாருன்னா உறவுக்கு ஒரு 5,000 கொடுப்பாரு. ஆனா உண்மையில அவர் என்ன செய்ய தெரியுமா, உறவுக்கு 50,000 கொடுக்கணும், ஊருக்கு வெறும் 5,000 கொடுக்கணும். ஏன்னு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள். யாருக்கு தெரியுமா, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தர்மம் செய்யுங்கள். நீங்கள் மற்ற நபருக்கு நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மை, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளாகிய உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் 2 நன்மை என்று சொன்னார்கள். என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சதக்கா என்கின்ற நன்மையோடு போயிடும். ஆனா உங்களுடைய இரத்த பந்த உறவுக்கு நீங்க நன்மையை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த சதக்கா செய்கின்ற நன்மையும் கிடைக்கும், உங்க இரத்த பந்த உறவுக்கு சேர்ந்து வாழ்ந்தீங்களே அதோட நன்மையும் கிடைக்கும். 2 நன்மை நாங்க இதுக்கு வரலாற்று நிகழ்வு ஒன்று பதிவு செய்யப்படுது. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு, பெருமாளுடைய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு
அப்போ அவர்களிடத்துல முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுது, அவர்களிடத்துல ஒரு அடிமை இருக்கிறார்கள், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமை இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் உரிமை விட்டுறாங்க, இது விடுதலை விட்டுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கேட்கல. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்று தூதரே, என்ற ஒரு அடிமை இருந்துச்சு, நான் வந்து என்ன செஞ்சேன், அவங்களை விடுதலை விட்டுட்டேன். உடனே பெருமானா கேட்டார்கள், அப்படி விடுதலை விட்டியா, சுதந்திரம் விட்டியா? உடனே பெருமானா சொன்னார்களா, நீ வேற யாருக்கோ அதை விடுதலை செய்வதற்கு பலதாக உன்னுடைய ரத்த வந்த உறவுக்கு கொடுத்திருந்தால் நன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குமேப்பா என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கின்றோம், யார் யாருக்கு எல்லாம் உதவி செய்கின்றார். ஆளு பார்த்தா சமூகத்துல பெரியார் இருப்பாரு, நல்லா மாறி வணங்கும் வல்லல் பரவையில பிறந்த மாதிரி இருப்பாரு. ஆனா தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எடுத்து வச்சிருக்க மாட்டார். நடக்கிற வேலைக்கு ஆளு பார்த்தா வெளியே டிப்டாப்பா, அங்க அந்த கார்ல போவாரு, இந்த கார்ல வருவாரு, பைக்ல வருவாரு, கையில பார்த்தா ஐபோன் போன், சாம்சங் போன் என்னமோ வச்சிருப்பாரு. ஊருக்கு பார்த்தா யாரு கேட்டாலும் அடியே பாக்கெட்டு எடுத்து அடி வாரி வளர்ந்துருவார் இருப்பாரு. ஆனால் அவருடைய குடும்பத்துல போய் பார்த்தா தெரியும், அவர் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஒழுங்கான விஷயங்களை செஞ்சிருக்க மாட்டாரு. வெளியெல்லாம் நல்லா பயங்கரமா செய்வாரு, சொந்த மந்தத்துல கோட்டை விட்டுருவாரு. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வழிமுறை நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு தர்மம், உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், ஒரு உனக்கும் ஜக்காத்து நிகழ்வு பத்தி நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கா? போங்க, உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் இருக்கின்றதே, மிக தூரமான இரத்த பந்த உறவு யாருக்கெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு நீங்க ஜக்காத்து கொடுங்க. ஏன்னு தெரியுமா? ஜக்காத்து கொடுத்ததுக்கு ஒரு நன்மை, இரத்த பந்த உறவுகளை வாழ வச்சதுக்கு ஒரு நன்மை, ரெண்டு நன்மை உங்களுக்கு தான். இதுதான் இஸ்லாம் கொடுக்கிறது. சரி, இஸ்லாமிய நம்முடைய இரத்த பந்த உறவுடன் இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மாற்று மதத்தை சார்ந்த நம்முடைய இரத்த பந்த உறவுகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விஷயத்தை நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் இதையும் சொல்லி காட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆடையை கொடுக்கின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆடையை தூக்கி போயிட்டு தன்னுடைய இரத்த பந்த உறவான காபீர்கள் அன்றைக்கு அவருடைய உமர் ரலியல்லாஹு அவருடைய இரத்த பந்த உறவுகள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அப்போ அவர்கள் இடத்துல போயிட்டு அதை கொடுத்துருந்தாங்க. என்னென்னு சொல்ற அதீத மூலம் நமக்கெல்லாம் விளங்க வருவதே, நம்முடைய இரத்த வந்த உறவுகள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் நாம் எல்லாம் அரவணைத்து வாழ வேண்டும். அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளுடைய விஷயத்தை நாம் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது எல்லாம் இந்த இஸ்லாம் என்பது நமக்கெல்லாம் தெல்ல தெளிவாக எவ்வித சந்தேகம் இன்றி நமக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சொல்லி காட்டிருக்கிறது. ஆக இனி வரும் காலங்களில் நம்மெல்லாம் யார் என்று தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இரத்த பந்த உறவுகள் எல்லாம் நமக்கு இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு இரத்த பந்த உறவுகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதரர் ஒரு போர்ல கைது செய்யப்பட்டு அந்த பால்குடி சகோதரோட சேர்த்து ஒரு சில நபர்களை போர் கைதிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து வருகின்றார்கள். உடனே இந்த பெருமானாருடைய பால்குடி சகோதரர் சொன்னாரா, பா நீ நானும் அலிமா அம்மையாட்ட ஒன்னா பால் குடிச்ச தெரியுதா? யாரும் தெரியுமா? உடனே பெருமானார் செஞ்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? அங்கு வந்த அத்தனை போர் கைதி விடுதலை செய்தார்கள். எதற்கு? இவனும் என்னுடைய இரத்த வந்த உறவுதான், இவன் ஒருவனை மட்டும் நான் தனியாக விடுதலை செய்து சொன்னால் இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வேற மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு ஏற்பட்டோம், அதனால நான் மொத்த நபர்களை விடுதலை விட்டுறேன்ப்பா என்று சொல்லிவிட்டார்கள். எதற்கு? இந்த இரத்த பந்த உறவுகள் என்னோட இந்த கூட்டத்தில் இருப்பதின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள். அப்ப பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு சமூகங்களில் தன்னுடைய அத்தா இறந்திருப்பாரு, சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளும் சொத்து பிரச்சனை, பிரிஞ்சு வாழ்வாங்க. அம்மா இறந்திருக்கும், அக்கா தம்பிகளும் சொத்து பிரச்சனை, அம்மாவோட நகை யாருக்கு, உனக்கா எனக்கா, பிரிஞ்சு வாழ்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை, அப்பையும் பிரிஞ்சு வாழ்வாங்க. அப்படின்னு எப்படி பதிவு செய்யறாங்க? அல்லாஹ்விற்கு ஹலாலான விஷயங்களில் மிக மோசமான விஷயம் என்று எது தெரியுமா? தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் கூறுவது என்று சொன்னாங்க. பார்க்கிறோம், இதையே சமூகங்களில் அதிகமாக நம் சமூகங்களில் இனி நம்ம இடத்துல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இன்னும் எந்த அனாச்சாரமான விஷயங்கள் நம்ம சமூகத்தில் நடக்கவில்லை. இதைத்தான் நம்ம கேள்வியை கேட்கிறோம். எல்லாமே நடந்துருச்சு. விபச்சாரத்திலிருந்து வட்டி கொடுக்கலிருந்து மற்ற புறம் பேசுறது வரை எல்லாமே நடந்துருச்சு. இனிமே நம்ம கேட்கின்ற ஒரு கேள்வியாக என்ன இருக்கு தெரியுமா?
இனிமே என்ன நடக்கலைங்க இந்த உலகத்துல, எல்லாமே எல்லா கெட்ட விஷயங்களும் இந்த உலகத்துல நடந்துச்சுங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம எல்லாம் நம்ம கேள்வியாக இருக்க வேண்டும். பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நான் இடத்துல இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னேனோ, எப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அல்லாஹ் என்னுடைய இந்த பாவியினுடைய வாயில் எல்லாம் வெளிவர வைத்தானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க செய்வானாக. வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தருவானாக என்கின்ற நல்ல துஆக்களுடன் உங்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.